வெற்றி துளசி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசியம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். நம்ம மகேஷ் மாட்டுக்கு வந்து, "அஞ்சலி நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேம்மா. நீ எதுவா இருந்தாலும் பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்னங்க நீங்க இவ்வளோ சீக்கிரம் வந்து கிளம்புறீங்க? பரவாயில்லம்மா. நாளையிலேருந்து பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு கிளம்பலான்ட்டு இருக்கிறப்ப, அஞ்சலி வீட்ட விட்டு வெளிய போக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவ மாட்டுக்கும் யார் கூடயாவது வந்து எங்கேயாவது பேசிட்டு இருந்தா, வீட்டுக்குள்ள இருக்கிறத மட்டும் தான் நம்மளால வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். அப்படின்னு அஞ்சலி மேல சந்தேகப்பட்டு, அப்படியே கதவ வந்து பூட்டிட்டு, யார்கிட்டயும் சாவிய வந்து குடுக்காம செக்யூரிட்டி கிட்ட குடுத்தா, அஞ்சலி ஒரு வேள கதவ தொறக்க சொன்னா தொறந்துட்டாங்கன்னா, அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். அது அவருக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம பிரச்சனையாக்க வேணாம். அஞ்சலியோடது எல்லாமே வந்து என்னோடது தான். அப்படி இருக்கும்போது, அஞ்சலி இந்த வீட்ட விட்டு வெளில வரணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். என் கூட இருக்கும்போது மட்டும் தான் அஞ்சலி எங்க வேணாலும் வரலாம். இப்போதைக்கு வீட்ல மட்டும் தான் இருக்கணுங்கிற மாரி யோசிச்சுட்டு, கதவ பூட்டிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போறாங்க. அஞ்சலி மட்டும் கேஷுவலா வந்து வீட்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எதார்த்தமா வந்து, சரி நம்ம கார்டன்ல வந்து உட்காந்து பேசினா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு, அப்படியே வெளியில வர பார்க்குறாங்க. பார்த்தா கதவு வந்து பூட்டியிருக்கு. தொறக்கவே முடியல. ஆனா நம்ம அஞ்சலிக்கு கதவு பூட்டியிருக்குங்கிற விஷயத்த கூட வந்து தெரியல போல இருக்கு. அவ்வளோ அப்பாவியா இருக்காங்க நம்ம அஞ்சலி. கதவு என்ன ஸ்டக் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு கதவுக்கு திடீர்னு? அப்படின்னு தான் நம்ம அஞ்சலி வந்து யோசிக்கிறாங்க. ஜன்னல தொறந்து, "செக்யூரிட்டி அண்ணா, செக்யூரிட்டி அண்ணாங்கிற" மாரி கத்துறாங்க நம்ப அஞ்சலி. இருப்பினும் யாருமே வீட்ல இருக்கக்கூடாதுங்கிற உத்தரவு போட்டுட்டு தான் நம்ம மகேஷ் மாட்டுக்கு வந்து போயிருக்காங்க. கேஷுவலா வந்து பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம மகேஷ் வந்து ஆஃபீஸ்ல இருக்கிறப்ப, யார் யாரோ என்னென்னமோ ஃபைல்லாம் வந்து காட்டுறாங்க மகேஷ் கிட்ட. ஆனா, அவரு கண்ணும் கருத்துமா அஞ்சலி என்ன பண்றாங்கங்கிற விஷயத்த மட்டும் தான் வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. "சார், உங்க முன்னாடி வந்து முக்கியமான ஃபைல் வச்சிருக்கேன். நான் எவ்வளோ பெரிய முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு என்ட்ட இது மாரிலாம் பேசுறேன்னு" சொல்லி மகேஷ் வந்து கத்துறாங்க. "சாரி சார், பார்த்துக்கங்க. நீங்க தான் இத வந்து ஞாபகப்படுத்த சொன்னீங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து ஞாபகப்படுத்தினேன். மன்னிச்சிடுங்க சார்ன்னு" சொல்லிட்டு அப்படியே போறாங்க. எனக்கு இந்த ஃபைல்ல வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, எனக்கு லாபம் கிடைக்கும். ஆனா அஞ்சலி வந்து வேற எங்கேயாவது என்ன விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது? அதனால கண்டிப்பா நான் அஞ்சலிய தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, வீட்ல வந்து எல்லாருக்கும் வந்து புடவை வந்து எடுக்குறாங்க. நம்ப அபிராமி அம்மா அப்பன்னு பார்த்து, "ஏன்டா நீ வந்து நம்ம தீபாவுக்கு வந்து புடவை குடுத்துட்டு வந்துடுறியா?" "அம்மா அந்த வீட்டுக்கா? நீ தானடா அந்த வீட்டுக்கு பாலம் போல வந்து இருக்க. அந்த வீடும் நம்ப குடும்பமும் வந்து இப்போ ஒத்துமையா ராசியா இருக்குன்னா, நீ மட்டும் தான் காரணம். நீ லட்சுமி அக்கா அக்கான்னு கூப்பிடுவியே, அவங்க உன்னோட அத்தைங்கிற மாரி ஆயிப்போச்சு." "என்னம்மா சொன்ன?" "ஆமான்டா, நீ சொன்ன மாரி தான் இருக்கு. தீபாக்கு அத்தைனா, உனக்கும் அத்தை தானே?" "ஆமால்ல, நான் தானே இத எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ப வெற்றி மாட்டுக்கும், நிச்சயம் அங்க போனா, அவங்க எங்கேயாவது சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, புடவைய எடுத்துட்டு மாசா வந்து போறாங்க. நம்ப வெற்றி மாட்டுக்கும், துளசி எப்போதும் போல பார்த்துட்டாங்க. "ஏங்க உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? ஸ்வீட் எடுத்துட்டு வரீங்க, இந்த பக்கம் என்றானா, புடவைய எடுத்துட்டு வரேங்கிறீங்க. அம்மா வந்து குடுத்து விட சொன்னாங்க. நான் தான் நம்ம 2 வீட்டுக்கும் வந்து பாலமா இருக்கணும்னு. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க. அம்மா சொன்னாங்களா? அத்தைக்கிட்ட வந்து கேட்கட்டுமா?" அப்படின்னு சொன்னோனே, "உங்க அத்தைக்கிட்ட நீங்க வந்து கேட்க போறீங்க. நான் யாருங்க இதெல்லாம் தடுக்கிறதுக்கு?" "என்ன சொன்னீங்க? உங்க அத்தையா?" "ஆமாங்க. தீபாக்கு அத்தைன்னா யாருங்க? உங்களுக்கும் அத்தை தானே?" "நான் உன்ன என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ தானே எனக்கு அன்னைக்கு செருப்பு விக்கிறதுக்கு மாறு வேஷத்துல வந்து நின்ன. எனக்கு எல்லாம் வந்து தெரியும். நீ யாரு? எப்பேர்ப்பட்டவன்னு எனக்கு ஒண்ணும் தெரியாமலாம் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "நான் எங்க அக்காவ மட்டும் தான் பார்க்க வந்திருக்கேன். உங்கள வந்து பார்க்கணும்னு இப்ப நான் வரல. யோசிக்கவும் இல்ல." "ஏன்? திருந்துட்டியா?" "ச்சே! ச்சே! அந்த மாரி பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுங்க. நான் உங்கள பார்க்கலாம் தான் வருவேன். ஆனா என்ன பண்றது? நீங்க தான் வர வர முறைக்கிறீங்களே! அதனால தான்." "அக்கா, இந்தாக்கா உன்கிட்ட வந்து புடவைய வந்து குடுக்கணும். எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் அப்பா ஏகப்பட்டது வந்து குடுத்துருக்காங்க. நான் போறேன்னு" சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சுடுறாங்க. திரும்பி கூட வந்து பார்க்கல நம்ப வெற்றி. என்னது திரும்பி கூட பார்க்கல? ஒருவேள உண்மையிலேயே வந்து வெற்றி சொன்னது எல்லாம் உண்மையா இருக்குமோ? அக்காவ பக்கம் தான் வந்திருப்பாங்களோ? எது எப்படியோ இதே மாரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா தான் என் பக்கமே வரமாட்டாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. மகேஷ் வந்து திங்க் பண்றாங்க. அஞ்சலி அப்படி என்னதான் வந்து ஃபோன்ல வந்து பேசிக்கிட்டே இருக்கா? நான் அவள நல்லா தான பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த விதமான குறையும் இல்லாம தங்கம் போல வந்து தாங்கிக்கிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஃபோன் அடிச்சு லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கா. யாருக்குடா வந்து பேசுறான்னு சொல்லி பார்த்தா, லட்சுமி அம்மான்னு தெரியுது. அஞ்சலி அங்க என்ன பண்ணாலும் நம்ப மகேஷுக்கு வந்து முன்னாடியே வந்து தெரியுது போல இருக்கு. அந்த இடத்துல அப்படியே பார்க்குறாங்க. எதுக்காக அவங்க அம்மாகிட்ட பேசுறா? அப்படி என்ன பேசுறா? ஒண்ணும் புரியலையே! இந்த பிரச்சனையெல்லாம் எப்படிப்பா வந்து தீர்க்க போறோம்? அவ ஏதாவது பேசுறான்னா, நம்ம யார்கிட்ட பேசுறான்னு தெரிஞ்சுக்கணும்.
முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. வீட்டை பூட்டிட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளேயும் வந்து அவரோட நடவடிக்கை எல்லாத்தையும் வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல அவங்க பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்கணும் முடிவு பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து அஞ்சலிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? வேற லெவலில் பரபரப்பாக இருக்குன்னே சொல்லலாம். துளசிக்கு தெரிய வரும்போது, சிவராமனுக்கு தெரிய வரும்போது, வெற்றி வந்து செமையாக வந்து கடுப்பாவாங்க. 2 பேருக்கு வந்து செமையான சண்டை காட்சிகள் கூட வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.